செய்யலாம். கிதியோன் யுத்தம் பண்ண என்ன யுத்தம் பண்ணா? அந்த தீபத்தையும் தீவட்டியை பிடிச்சி நின்று கொண்டான், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்யலை, யுத்தம் பண்ணல. யுத்தம் யார் செய்கிறா? கர்த்தர் யுத்தம் பண்ணார் பாருங்க. அங்கே பாராக் சிசேரா அவரோட யுத்தம் நடக்கு. யுத்தம் யார் நடத்தா? வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய அயனங்களிலிருந்து நட்சத்திரங்கள் மூலமாக யுத்தம் பண்ணாராம். கீகன் நதி யுத்தம் பண்ணிச்சான். யுத்தம் நம்ம பண்றதில்ல. ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படி குளவிகளை வச்சிருக்கிறாரு, யுத்தம் பண்ணும்படி நட்சத்திரங்களை வச்சிருக்கிறாரு, யுத்தம் பண்ணும்படி ஆற வச்சிருக்கிறாரு பாருங்க. யுத்தம் பண்ணும்படி சிசராவை கொன்னதே யாகேல் என்கிற யுத்த ஸ்திரீ இல்லை, அவ ஒரு குடும்ப ஸ்திரீ பாருங்க. அவ தான் சிசராவை கொன்னா. அப்ப நாங்களும் யுத்தத்துக்கு போனோம். புரிஞ்சுக்க, நீங்க எல்லாம் யுத்தத்துக்கு போலாம். யுத்தம் யார் செய்வா? யுத்தம் செய்யறதுல இவங்க யுத்தம் செய்யறது இல்லை. கிதியோன் யுத்தத்துக்கு போனா பாருங்க, யுத்தம் செய்யறது கர்த்தர் தான் யுத்தம் செஞ்சார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க கூடியது. இதுதான் ஆண்டவர் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் பாருங்க. யுத்தத்தை பெருசா பார்க்காத, யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா அந்த யுத்தத்துல நீ ஜெயம் எடுப்பாய். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு முன்பாக போய் யுத்தம் செய்கிறாரா என்று நீங்க செக் பண்ணுங்க. வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாரா? இந்த பிரச்சனையில கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறாரா? கர்த்தரை முன்னாடி வைங்க. ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த தேவையை நீங்க பார்த்து கொள்ளுங்க, இந்த மனுஷனை நீங்க பார்த்து கொள்ளுங்க, இந்த பிரச்சனையை நீங்க பார்த்து கொள்ளுங்க, இந்த சூழ்நிலை நீங்க பார்த்து கொள்ளுங்க. உன்னோட பலத்தை சாமர்த்தியத்தை மாத்திரம் போய் பார்த்து நிக்காத, சவுல மாதிரி திரும்பி ஓடி வந்துருவேன். ஏன்னா உனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய கோலியாத்துக்கள் முன்னாடி உன் பலத்துல, மாம்சத்துக்கு முன்னாடி மாம்ச பலத்தோட போய் நிக்காத. மாம்சம் உன்னை காட்டிலும் வலிமையுள்ளது. மாம்சத்துக்கு முன்னாடி ஆவியின் பலனால போய் நில்லு, மாம்சம் மடிந்து விழும். ஹல்லேலூயா.